ஹாய், இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் காலையிலேயே எல்லோரும் ரெடி ஆகிட்டு மாஸ் போயிட்டு, ஸோ இந்த சாரீ தான் நான் கட்ட போகிறேன். ப்ளவுஸ் பாருங்க ஃபுல் லூஸ் ஆகிடுச்சு. ஓகேயா என்ன சொல்லு என்ன சொல்லுங்க அப்போ ஹவுஸுக்கு அப்போ தேங்க்யூ சாமி என் பிள்ளைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நான் சாரீ கட்டுவேன். ஸோ எப்படியாவது கட்டும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு அப்படியே அம்மாக்கிட்ட பூ வாங்கியாச்சு. ஸோ அம்மா எப்போவுமே ஃப்ரைடேஸில் மல்லிகைப்பூ சாமி பூ வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ எப்போவுமே நாங்கள் கிளம்பும் போது அம்மா ஒரு ஃப்ரெஷ்ஷான கர்ச்சீஃப் தருவாங்க எனக்கு. நாங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தோங்க. அப்போ தான் டாய்லெட் போயிட்டு வருவார். கரெக்டாக டைமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ஹோலி கோஸ்ட் சர்ச். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேரிஷில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அப்பா வீட்டுக்கிட்ட இது ப்ளஸ் சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். பேரிஷ் ஹாலில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோலி கம்யூனியன் ப்ளஸ் ஹோலி கான்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன். ஸோ போனவுடனே எங்களுக்கு அங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வெல்கம் ட்ரிங்க் இருந்துச்சு, அரேபியன் கிரேட் ட்ரிங்க். ஸோ அப்படியே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாப்பா பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ட்வின்ஸ் பாப்பா. அவள் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தா நான் எடுக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு. ஸோ கேவின் வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருந்தார். வைன் கேக்கெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனில் யூஸ்வலாக ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு கேர்ளோட லைஃப்பில் 2 வாட்டி தான் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட முடியும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஹோலி கம்யூனியன் டைமில், அப்புறம் நாங்கள் கல்யாணத்தில் தாலி கட்டும்போது கவுன் போடும்போது. ஸோ அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஸ்டேஜ் ஏறி எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும். ஸோ பையனுக்கு கான்ஃபர்மேஷன், பொண்ணுக்கு ஹோலி கம்யூனியன். இது பெரிய மூத்தார், அதாவது ஃபர்ஸ்ட் பிரதர்லாம் வந்து மாலை கொடுத்தாரு. ஸோ அம்மா அது போட்டுட்டு அவங்க பிளெஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்ம கடவுளை ரிசீவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ப்ளூ சாரியில் இருக்கிறவங்க தான் எங்கள் கோ சிஸ்டர். அவங்களோட சிஸ்டர் ரெட் சாரியில் இருக்காங்க. அவங்க பசங்களோட ஃபங்க்ஷன் தான் இது. அம்மா வந்தப்புறமா தான் மாலை போட்டு ப்ளெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போட்டுட்டு இருந்தாங்க மாலையை. அப்படியே ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் கோ சிஸ்டரும் பிரதர்லாம், அப்புறம் அவங்க 2 பசங்க பொண்ணுங்க. சென்டரில் இருக்கிறது வந்து க்ரீன் சாரியில் எங்கள் செகண்ட் கோ சிஸ்டர் பிரதர்லாம், அவங்க பசங்க க்ரீன் அண்ட் பர்பிளில். ஒயிட்டில் இருக்கிறது வந்து கேவின், அப்புறம் நாங்கள் ஜோவின் கூப்பிட்டு வந்தோம். இது முக்கியமான சம்பவம், அதாவது சாப்பாடு. ஸோ நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டோம். ருமாலி ரோட்டி, சேமியா, சிக்கன் கறி, அப்புறம் இது ஏதோ ஒரு சிக்கன் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த 2 சிக்கன் வைக்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு. என்னன்னு தெரியல. அப்புறம் மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க அண்ணா, சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டுக்கான அடிமை. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. கேட்ரிங்கு ஜயன் கேட்ரிங் தான். பாப்பா என்ன சேமியாவா? அப்புறம் சாப்பிட்டாயிட்டு ஐஸ்கிரீமும் காஜல்கா ஹல்வா இருந்துச்சு, கேரட் ஹல்வா சாப்பிட்டுட்டு எல்லோரும் சில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லா பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு பேசிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் சாங்காக. ஸோ இவர் வந்து விஜய் ஃபேன் திஷான்னு சொல்லிட்டு எங்கள் செகண்ட் பிரதர்லோட சன்னு. ஸோ அவர் சூப்பராக டான்ஸ் ஆடுவார். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி இருக்குது பாருங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் பிரதர்லோட பொண்ணுங்க, அவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.